வணக்கம் நண்பர்களே. இந்த மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் கல் பலமானதா தண்ணீர் பலமானதா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்தது. அப்போ கல் சொல்லுது, நான் தான் பலமானவன். என்னை கொண்டு ஒருத்தரை தாக்கணும் அப்படின்னோம்னா அவர் சேதம் அடைவாங்க இல்லையா, அவர் மேலே அடிபட்ட காயமாகும். தண்ணி சொல்லுது, இல்லை, நான் தான் பலமானவன். நீ மழை வெள்ளம் அந்த மாதிரி வரும்பொழுது நீ கல் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கல்லவே நகர்த்தி கொண்டு போகிற சக்தி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டு பேர் இருக்குது. ஆனா இங்க ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு கல்லை நகர்த்துறதுங்கிறது தண்ணியினால முடியும் இல்லையா. ஆனா இதுவே அதே கல்லுல ஒரே நேரத்துல இவ்வளவு பெரிய கல்லை கொடுத்துட்டு நீங்க ஒரு 1000 லிட்டர் தண்ணியை போட்டோம்னா அந்த கல் உடையுமா அப்படின்னு கேட்டா உடையாது. ஏன்னு தெரியுமா? அந்த கல் உடையிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி. இதுவே ஒரு கல்லை வச்சு ஒரு வருஷம் பூரா ஒரு சொட்டு தண்ணீர் அந்த கல் மேலே பட்டா போதும், அந்த கல்லானது கரையப்படும். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது கல் பலமானதா தண்ணீர் பலமானதாங்கிறத விட கன்சிஸ்டன்சி. ஒரு செயலை தீவிரமாக தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கும் பொழுது முடியாதுங்கிற ஒரு விஷயம் கூட அங்கே நடக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கன்சிஸ்டன்சியாக அதை எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கும் போது, செயலாற்றும் பொழுது வெற்றி உங்களோட இருக்கும். இன்னொரு பதிவில் இதே மாதிரி நான் சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.